ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஜேபிஆர் லேர்னிங் கிராமர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிஷ்னல் சென்டென்ஸில் செகண்ட் கண்டிஷ்னல் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷ்னல் சென்டென்ஸ்னால் என்ன? கண்டிஷ்னல் சென்டென்ஸ் அப்படின்றது தட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஈவெண்ட், ரெண்டு ஈவெண்ட் இருக்கும். அதில் ஒன்று வந்து டிபெண்டன்ட் கிளாஸ், இன்னொன்று இன்டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போது இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, இஃப் ஐ ஹேட் விங்ஸ் ஐ வுட் ஃப்ளை டு த மூன். ஸோ இந்த இஃப் கிளாஸில் இந்த கண்டிஷ்னல் கிளாஸில் பார்த்திங்கன்னா 2 பார்ட் இருக்கும். இஃப் ஐ ஹேட் விங்ஸ் இது வரைக்கும் கம்மா வரைக்கும் இருக்கும் இல்லையா, இதுதான் வந்து நம்ம கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இஃப் கிளாஸ். இது டிபெண்டன்ட் கிளாஸ். இதுக்கப்புறம் இந்த கம்மாவுக்கு அப்புறம் இருக்கிறது மெயின் கிளாஸ்னு சொல்லலாம், ரிசல்ட் கிளாஸ்னு சொல்லலாம். இது வந்து இன்டிபெண்டன்ட் கிளாஸ். ஐ வுட் ஃப்ளை டு த மூன். இப்போது இஃப் ஐ ஹேட் விங்ஸ், எனக்கு விங்ஸ் இருந்துச்சுன்னா சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஓகே, தென் ஐ வுட் ஃப்ளை டு த மூன், நான் வந்து மூனுக்கு பறந்து போவேன். இது வந்து கம்ப்ளீட் ஆகும். இது இன்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, இப்போது செகண்ட் கண்டிஷ்னல் அப்படின்றது என்ன அப்படின்னா, செகண்ட் கண்டிஷ்னல் அப்படின்றது நம்ம என்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம்? அன்ரியல் சுச்சுவேஷனில் செகண்ட் கண்டிஷ்னல் இஸ் யூஸ் டு டாக் அபவுட் இமேஜின் ஆர் அன்லைக்லி சுச்சுவேஷன் இன் த ப்ரெசென்ட் ஆர் ஃப்யூச்சர். த டைம் இஸ் நவ் ஆர் எனி டைம். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷனில் நம்ம சொல்கிறது தான் செகண்ட் கண்டிஷ்னல். இப்போ இந்த கண்டிஷ்னல் சென்டென்ஸை நம்ம எப்படி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ ஜீரோ கண்டிஷ்னல், ஃபர்ஸ்ட் கண்டிஷ்னல், செகண்ட் கண்டிஷ்னல், தேர்ட் கண்டிஷ்னல்லாம் இருக்கு இல்லையா? இதில் நம்ம இப்போ ஜீரோ கண்டிஷ்னல்னால் என்ன, நம்ம என்ன சுச்சுவேஷனில் அதை யூஸ் பண்ணுவோம், இப்போ கண்டிஷனில் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரிசல்ட் கிளாஸில் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், இது மட்டும் தெரிஞ்சாலே ஓகே தான். இப்போ ஜீரோ கண்டிஷ்னல் அப்படின்றத நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, ஃபேக்ட், சயின்டிஃபிக் ஃபேக்ட், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம ஜீரோ கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இஃப் யூ வாக் இன் த ரெயின் யூ கெட் வெட். நீ மழையில் நடந்தேன்னா நனைஞ்சிருவ. இது வந்து ஒரு ஃபேக்ட் தான். ஓகே, இப்போது இங்கே இஃப் யூ வாக் இன் த ரெயின் இது கண்டிஷன் இல்லையா? இந்த கண்டிஷனில் நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோன்னா, இங்கேயும் ப்ரெசன்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். ரிசல்ட் கிளாஸ் இல்லைனா மெயின் கிளாஸ்னு சொல்லலாம். இங்கேயுமே வந்து நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் சிம்பிள் இப்போ verb 1, verb 2, verb 3 இருக்கு இல்லையா? ஈட், ஏட், ஈட்டன். இல்லை ஈட் அப்படின்றது இந்த verb 1 தான் நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். தென் இஃப் யூ ஃப்ரீஸ் வாட்டர் இட் பிகம்ஸ் அ சாலிட். ஸோ நீ வாட்டர் வந்து ஃப்ரீஸ் பண்ணினா சாலிட் ஆகிடும். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஜீரோ கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த இஃப் யூ ஃப்ரீஸ் வாட்டர் இது கமா வரைக்கும் இருக்கிறது கண்டிஷன் இல்லையா? இந்த கண்டிஷன்லேயும் ப்ரெசன்ட் சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ரிசல்ட் கிளாஸ்லேயும் பிகம் அப்படின்ற ப்ரெசன்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஃபர்ஸ்ட் கண்டிஷ்னல்னால் என்ன, நம்ம என்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பாசிபிள் சுச்சுவேஷன் இன் த ஃப்யூச்சர், ஒரு ரியலிஸ்டிக் பாசிபிலிட்டி, இப்போது இல்லை நவ் ஆர் இன் த ஃப்யூச்சர், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறது. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷ்னல். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ் த எக்ஸாம். நீ நல்லா படிச்சேன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். தென் இஃப் ஐ ஹாவ் டைம் ஐ வில் விசிட் மை ஃப்ரெண்ட். எனக்கு டைம் இருந்துச்சுன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் விசிட் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே ஒரு பாசிபிள் சுச்சுவேஷன், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சுச்சுவேஷனில் நான் யூஸ் பண்ணக்கூடியது தான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷ்னல். இங்கே நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிஷனில் ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். தென் ரிசல்ட் கிளாஸில் வில் நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா ஓன்ட் யூஸ் பண்ணுவோம். மாடல் வேர்ப் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே பார்த்தாச்சு, ஜீரோ கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்லாம். ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் கண்டிஷனல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் டேக் தி ஜாப். நான் வந்து நீயாக இருந்தேன்னா எனக்கு அந்த ஜாப் வந்து நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது. பட் இங்கே ஐ எம் நாட் யூ. ஸோ திஸ் இஸ் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சஜஷன். இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சஜஷன் தான், இது நிஜம் இல்லை. தென் இஃப் ஐ நியூ த ஆன்சர் ஐ வுட் டெல் யூ. எனக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் எனக்கு ஆன்சர் தெரியாது, நான் வந்து உனக்கு சொல்லவும் முடியாது. இதுதான் நிஜம். ஆனால் இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷனில் சொல்கிறது. அன்லைக்லி சுச்சுவேஷன், அன்ரியல் ஆர் இம்ப்ராபபிள். ஓகே, இங்கே வந்து நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இஃப் கிளாஸில் கண்டிஷனில் பாஸ்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இங்கே வுட்டுக்கு அப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இதுதான் செகண்ட் கண்டிஷனல். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ ஹேட் விங்ஸ் ஐ வுட் ஃப்ளை த மூன். எனக்கு விங்ஸ் இருந்துச்சுன்னா நான் மூனுக்கு பறந்து போவேன். பட் இது
ஒரு இமேஜின் பண்ணி நம்ம சொல்கிறது. இப்போ சின்ன குழந்தைங்கலாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு 3 இருந்துச்சுன்னா நான் வந்து 3க்கு பறந்து போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் ஹேவ் விங்ஸ் ஸோ ஐ கான்ட் ஃப்ளை. இதுதான் நிஜம். ஆனால் நம்ம இமேஜின் பண்ணி சொல்கிறது. இங்கே நம்ம கண்டிஷனில் என்ன பாஸ்ட் சிம்பிள் நம்ம வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் கிளாஸ், ரிசல்ட் கிளாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், வுட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். இஃப் கிளாஸில் இஃப்க்கு அப்புறம் பாஸ்ட் சிம்பிள் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். மெயின் கிளாஸில் வுட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணுவோம். தென் இஃப் ஐ வேர் ரிச் ஐ வுட் பை எ கார். ஆனால் ஐ எம் நாட் அ ரிச், ஐ கான்ட் பை எ கார். இதுதான் நிஜம். ஓகே, பட் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் வந்து ஒரு பணக்காரனாக இருந்தால் கார் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறது. இஃப் ஐ வேர் ரிச். அப்போ இங்கே பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி மெயின் கிளாஸில் வுட்டுக்கு அப்புறம் பை வுட் பேஸ் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இஃப் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் மனி ஐ வுட் ஹெல்ப் த புவர். என்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா நான் ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் இது வந்து நிஜம் இல்லை. இது ஒரு இமேஜின் பண்ணி சொல்கிறது, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன். இஃப் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் மனி. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனில் நம்ம ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம், பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு மெயின் கிளாஸில் வுட்டுக்கு அப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், வுட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் ஹெல்ப். ஹெல்ப்டு இருக்கு இல்லையா, இந்த வேர்புன்னு இருக்குல்ல, இதுதான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்து இஃப் ஐ வேர் யூ ஐ வுடன்ட் கோ அவுட் தட் மேன். நான் வந்து நீயா இருந்தேன்னா நான் அவங்க கூட போயிருக்க மாட்டேன், போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் ஐம் நாட் யூ. நான் வந்து நீ இல்லை. பட் இஃப் ஐ வேர், நீயா இருந்தா ஐ வுட் நாட் கோ அவுட் வித் தட் மேன், நான் கூட போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு ரியாலிட்டி, ஒரு ரியல் சுச்சுவேஷன் கிடையாது, நம்ம இமேஜின் பண்ணி சொல்கிறது. ஓகே, இது வந்து இம்ப்ராபபிள், இம்பாசிபிள், இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இப்போ இஃப் ஐ ஒன் த லாட்ரி ஐ வுட் ட்ராவல். நான் லாட்ரி வந்து வின் பண்ணேன்னா நான் ட்ராவல் பண்ணுவேன். ஆனால் ஐ won't வின் த லாட்ரி. தென் இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் ஸ்டாப். நான் நீயா இருந்தேன்னா ஸ்டாப் பண்ணுவேன். பட் ஐ எம் நாட் யூ. இது வந்து ரியல், இதுதான் வந்து நிஜம். ப்ரெசண்ட், இது வந்து இம்பாசிபிள். ஓகே, தென் இஃப் ஷீ லிவ்ட் இன் இந்தியா ஷீ வுட் ஈட் ரைஸ். அவள் இந்தியாவில் இருந்தால் அவள் ரைஸ் சாப்பிடுவா. பட் ஷீ லிவ்ஸ் இன் யூகே. ஓகே, ஸோ இந்த மாதிரி இமேஜின் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். எப்போலாமல் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டு இமேஜின் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட், டு ஆஸ்க் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ், டு கிவ் அட்வைஸ், டு கிவ் ரீசன் ஒய். ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்னா இப்போ சின்ன குழந்தைங்கலாம் சொல்லுவாங்கள்ல, என்னென்னா உனக்கு விங்ஸ் இருந்துச்சுன்னா நீ ஒரு பேர்டாக இருந்தனா எங்கெல்லாம் பறந்து போவ, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்கள்ல, இதுதான் வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். இஃப் திஸ் ஹேப்பன் தட் வுட் ஹேப்பன். இப்போது இஃப் ஐ ஹேட் எனஃப் மனி ஐ வுட் பை எ ஹவுஸ். இங்கே டைம்லைனில் பார்த்தீங்கன்னா இமேஜினரி வேர்ல்டு. இஃப் ஐ ஹேட் எனஃப் மனி ஐ வுட் பை எ ஹவுஸ். இது வந்து ஒரு இமேஜின் பண்ணி நம்ம சொல்கிறது. நிஜமாக என்னென்னா ரியல் வேர்ல்டில் நவ் ஃப்யூச்சர். ஐ டோன்ட் ஹவ் மனி ஐ கேனாட் பை எ ஹவுஸ். என்கிட்ட மணியே இல்லை, என்னால் வந்து வீடு வாங்க முடியாது, இதுதான் நிஜம். ஆனால் நம்ம இமேஜின் பண்ணி சொல்கிறது. இஃப் ஐ ஹேட் எனஃப் மனி ஐ வுட் பை எ ஹவுஸ். என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நான் வீடு வாங்குவேன், என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நான் கார் வாங்குவேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அப்போ இல்லாமல் இந்த மாதிரி செகண்ட் கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், வாட் வுட் யூ டூ இஃப் யூ குவிட் யுவர் ஜாப். உன் ஜாப் வந்து நீ குவிட் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவ, ஜாபில் இருக்கும்போதே கேட்போம்ல. தென் இஃப் யூ ஒன்லி ஹேட் ஒன் டே இன் லண்டன் வாட் வுட் யூ டூ. ஒரு நாள் மட்டும் லண்டனில் இருந்தால் நீ என்ன பண்ணுவ. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஸ்டின் பண்ணுறது. தென் இஃப் ஐ வர் ஹர் ஐ வுட் அப் வித் ஹிம். நான் வந்து அவளாக இருந்தால் நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. தென் இஃப் அனிமல் டாக் வாட் வுட் தே சே. அனிமல் வந்து பேசிச்சுன்னா அவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க. இப்போ நம்மளும் இமேஜின் பண்ணுவோம்ல, இப்போ அனிமல்லாம் பேசிச்சுன்னா அவங்க என்ன பேசுவாங்க அப்படி சொல்கிறது. தென் இஃப் யூ சா கோஸ்ட் வாட் வுட் யூ டூ. இஃப் யூ சேஞ்ச் யுவர் நேம் வாட் நேம் வுட் யூ வாண்ட்.
இப்போ உன்னோட நேம் வந்து நீ மாத்துற அப்படின்னா, சேஞ்ச் பண்ண போற அப்படின்னா, உனக்கு என்ன நேம் வந்து உனக்கு பிடிக்கும்? என்ன நேம் வந்து நீ வச்சுக்கணும்னு ஆசைப்படுவ? இந்த மாரிலாம் கேட்போம்ல. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். நம்மளே வந்து இமேஜின் பண்ணி சொல்றது. அ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம செகண்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். ஸோ செகண்ட் கண்டிஷனல் அப்படின்றது என்னன்னா, அ அன்லைக்லி சிச்சுவேஷன். இமேஜின் பண்ணி சொல்லக்கூடியது. இமேஜின் பண்ணி பேசக்கூடியது. அன்ரியல் சிச்சுவேஷன். இதுதான் வந்து செகண்ட் கண்டிஷனல். இதோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா, இஃப் கிளாஸ்ல இஃப்க்கு அப்புறம் பாஸ்ட் சிம்பிள் வெர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். மெயின் கிளாஸ்ல வுட்டுக்கு அப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்ம அடுத்து தேர்ட் கண்டிஷனல்லாம் என்ன? அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அன்டில் பை.